சக்திக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வந்து புத்தியே இல்ல அப்படின்னு தான் வந்து தோணுதுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ராவணன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி விகே உயிரோட இருக்கிற விஷயத்த வந்து எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டா. சக்தி வந்து டேபிள் மேல அதாவது வெளியில ஹால்ல டைனிங் டேபிள் மேல தன்னோட மொபைல வந்து வச்சிருப்பா. அந்த நேரம் பார்த்து ராவணன் அங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த டாக்டர் வந்து நம்ம சக்திக்கு கால் பண்ணுவாரு. எதேர்ச்சியா வந்து அந்த கால அட்டெண்ட் பண்ணி பேசும்போது, விகே வந்து கண்ணு முழிச்சுட்டாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ராவணனுக்கு தெரிஞ்சிரும். தெரிஞ்ச உடனே எதுவுமே பேசாம அப்படியே கட் பண்ணிடுவாரு. அகைன் மறுபடியும் கால் பண்ணும்போது நம்ம சக்தி தான் போய் பேசியிருப்பாரு. உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டாக்டர் கிட்ட வந்து நான் இப்போவே கிளம்பி வரேன். நீங்க வந்து மத்த விஷயத்த வந்து பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல யார் வந்து கதவு தட்டினாலும் சரி, நீங்க வந்து தொறக்கவே தொறக்காதீங்க. நான் அங்க வந்த உடனே உங்களுக்கு கால் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஓப்பன் பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லா கொஞ்சம் இருங்க சார், நான் உடனே வந்துடுறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதே மாரி அந்த டாக்டருமே, இதுக்கு மேல இவர இங்க வச்சுக்கிறது வந்து சேஃப் கிடையாது. நீங்க உடனே வேற இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி ஓகே சார், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி வந்து உடனே வேக வேகமா நம்ம ஜனனிய மேல வந்து கூட்டிட்டு போயிட்டு, இந்த மாரி அந்த விகே வந்து கண்ணு முழிச்சுட்டானா, நான் போயிட்டு உடனே அவன வந்து பார்க்கணும். ராவணன் பார்த்தீங்கன்னா பலவிதமான விஷயங்கள் வந்து அந்த விகேவுக்கு தானே தெரியும். கண்டிப்பா அவன வந்து நம்ம கண் முழிச்சு பேச வச்சுட்டோம் அப்படின்னா, என்ன நடந்துச்சு, உண்மை என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிரும் ஜனனி. அதனால நான் உடனே கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி சொல்கிறாரு. ஜனனி வந்து எதை பற்றியுமே வந்து ஆரம்பத்தில் யோசிக்காமல் வந்து சரி சக்தி, நீ மட்டும் தனியாவா போகிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஜனனி, நான் போயிட்டு வந்துடுறேன், அதனால ஒன்றும் ஆகாது. நான் ஃபஸ்ட்டு போயிட்டு அவனை நேரில் பார்த்துட்டு என்ன நிலவரத்தில் அவன் இருக்கான் அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லை, டாக்டர் வந்து அவனை வந்து இந்த இடத்துல இருந்து ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கான வேலை வேற நம்ம வந்து பார்க்கணும். அதனால நான் மற்ற விஷயத்த அப்புறமா நம்ம பேசிக்கலாம், இப்போ நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா வேகமாக மேலேருந்து கீழே வந்துட்டு வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த டாக்டருக்கு கால் பண்ணிவிட்டு, நான் கிளம்பிட்டேன் டாக்டர், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே ரீச் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு கார் எடுத்துகிட்டு வந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஜனனி வெளியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கா. சக்தி வந்து கார் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புன உடனே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக இந்த ராவணன் வந்து வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த கேட்டை தாண்டி வெளியில் போயிட்டு யார்கிட்டயோ கால் பண்ணிவிட்டு லக்ஷ்மணுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி அந்த சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா விகேவை தேடி தான் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, என்ன தம்பி என்ன சொல்கிறீங்க, விகேவை தேடி அப்படின்னு சொல்லும்போது, ஆமா லக்ஷ்மண், அந்த விகே வந்து உயிரோட தான் இருக்கான். இப்போ அவன் வந்து கண்ணு முழிச்சிட்டான் போல இருக்கு. இந்த விஷயம் இப்போதான் எனக்கே வந்து தெரிய வந்துச்சு. அந்த சக்தி வந்து அந்த விகேவை பார்க்கறதுக்காக தான் வந்து போய்கிட்டு இருக்கான். அவனோட மொபைலை வந்து உடனே ட்ராக் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் மாதிரி மிஸ் ஆகவே கூடாது. இந்த டைமாவது அவனை நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி நம்ம லக்ஷ்மண் கிட்ட வந்து ராவணன் வந்து சொல்லிடுறாரு. இந்த விஷயத்த எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி வந்து ஒட்டு கேட்டுடுறாங்க பின்னாடி நின்றுக்கிட்டு. இந்த மாதிரி இந்த ஆள் வந்து நம்ம சக்தியோட மொபைலை வந்து ட்ராக் பண்ண சொல்கிறானே, அப்போ நிச்சயமாக வந்து இவனுக்கும் அந்த விகேவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது நம்ம ஜனனி புரிஞ்சுக்கிறாங்க. வேகமாக இந்த விஷயத்த சொல்லிட்டு எதுவுமே வந்து பண்ணாத மாதிரி அப்படியே நம்ம ராவணன் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலேருந்து அப்படியே வந்து உள்ளே போகிறாரு. ஜனனி அவரையே பார்த்துக்கிட்டே தான் இருக்கா. ராவணனோட நடவடிக்கை எதுவுமே வந்து சரியில்லை அப்படின்னு டவுட் ஆகுது நம்ம ஜனனிக்கு. உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நம்ம ஜனனி வந்து நம்ம சக்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஜனனி, இப்போ தானே வீட்டை விட்டு நான் வெளியில் வந்தேன், அதுக்குள்ளே ஃபோன் பண்ணியிருக்கேன், என்ன விஷயம், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சக்தி கேட்கும்போது, இல்லை சக்தி, இப்போ தானே நீ வெளியில் போன, உன் பின்னாடியே வந்து ராவணன் வெளியில் வந்தா, வெளியில் வந்துட்டு உன்னோட மொபைல் நம்பரை வந்து ட்ராக் பண்ண சொல்லி யார்கிட்டயோ வந்து அவசரமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த ராவணன் வந்து ஆட்களை விட்டு உன்னை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறதா வந்து தோணுது. அதனால் நிச்சயமாக இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்க போகுது, இங்கே நான் இருக்கிறது வந்து சரிப்பட்டு வராது, நானுமே கிளம்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேண்டாம் ஜனனி, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சக்தி, இந்த விஷயத்தை நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து விட முடியாது. கண்டிப்பாக இந்த ராவணனுக்கு ஏதோ இதில் பெரிய சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த ஆளோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, ரொம்பவே பதட்டமாக தான் அந்த ஆள் வந்து அங்கிட்டு இங்கிட்டுன்னு அழிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, நீ ஃபஸ்ட்டு பார்த்து ஜாக்கிரதையாக போ, யாராவது உன்னை ஃபாலோ பண்ணுறாங்களா என்ன எதுன்னு நீ பார்த்துக்கோ, உன் மொபைலை மட்டும் நீ கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, நானே பின்னாடி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜனனியும் பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு அத்தை ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதனால நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது, ஏய் நீ எங்கடி போகிற, அதான் இப்போ தான் சக்தி போடானடி, என்னமோ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீ எதுக்கு போகிற, பிள்ளைத்தாச்சி பொண்ணு, இப்படிலாம் சும்மா அலையக்கூடாதுடி அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அத்தை, இது ரொம்பவே முக்கியமான விஷயம், இப்போ நான் வெளியில் போகல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்திக்கு தான் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும்போது, என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு விசாலாட்சி சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் அத்தை, இப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஜனனி வேக வேகமாக இறங்கி வந்து பாடுறாங்க. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஹால்லேயே தான் வந்து நம்ம ராவணன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஜனனி வர்றதை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஜனனியுமே அந்த ராவணனை வந்து அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே வந்து வெளியில் வந்துடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராவணன் வந்து சிரிக்கிறாரு. எனக்கு தெரியாமல் இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டீங்களா? இந்த டைம் கண்டிப்பாக உங்களை நான் வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். நீங்கள் என்ன வேலை பார்த்து வச்சுருக்கீங்கங்கிறது இப்போ தானே எனக்கு புரிஞ்சிச்சு. நான் கூட அந்த வீக்கை வந்து இறந்துட்டானோ, அந்த வீக்கையோட பாடியை காணாமல் போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கர குழப்பத்தில் இருந்தேன். அது மட்டும் கிடையாது, அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த வீக்கைவை காப்பாற்றி எனக்கு எதிராக நீங்கள் வந்து சாட்சி சொல்ல வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை 2 பேரையுமே நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, சக்தியோட கதையவே மொத்தமாக முடிச்சிட சொல்லிட்டாங்க. ஸோ அவனை ட்ராக் பண்ணி போங்க, அவன் பின்னாடி போயிட்டு அவன் எங்கே இருந்தாலும் சரி அவனை வந்து தேடி பிடிச்சி அவனோட கதையை முடிச்சு அவனை கொன்னுருங்க. அவனை கொன்னதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராவணன் வந்து எல்லார்கிட்டையுமே வந்து சொல்லி வச்சிருப்பாரு. ஸோ இதனால் வந்து சக்தியோட லைஃப் என்ன ஆக போகுது, சக்தியோட உயிருக்கே ஆபத்தாக போதா என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல. ரொம்பவே பரபரப்பாக அடுத்தடுத்து வந்து போக போகுது. இந்த பக்கம் வேகமாக நம்ம ஜனனி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவை வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டோவை ஏறி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்திக்கு கால் பண்ணுறாங்க. நான் ஆட்டோவில் வந்து கிளம்பிட்டேன் சக்தி, நீ உன்னோட லொக்கேஷனை மட்டும் எனக்கு சென்ட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் ஜனனி எதுக்காக நீ ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சக்தி எனக்கு என்னமோ வந்து உன்னை தனியாக அனுப்புறது சரியாக தோணலை, நானுமே உன் கூட வரேன், நம்ம 2 பேரும் போய் அந்த வீக்கேவை பார்த்து நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சக்தியுமே வந்து ஜனனிக்கு லொக்கேஷன் அனுப்பிடுறாரு. ஸோ நம்ம ஜனனி அதை பார்த்துட்டு அண்ணா இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதே டைம் பார்த்தீங்கன்னா அந்த ராவணனோட ஆட்கள் வந்து நம்ம சக்தியோட மொபைலை வந்து ட்ராக் பண்ணி இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மண் வந்து மறுபடியும் நம்ம ராவணனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, தம்பி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சக்தியோட லொக்கேஷனை நாங்கள் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனால் என்னமோ தெரியல சரியாக வந்து ட்ராக் ஆக மாட்டேங்குது தம்பி அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அதை கேட்டு நம்ம ராவணனுக்கு கோபம் பயங்கரமாக வருது. என்ன சொல்கிறீங்க லக்ஷ்மண், இப்படிலாம் நீங்கள் சொல்லவே கூடாது, எனக்கு அந்த சக்தி இன்னைக்கு வந்து உயிரோட இருக்கவே கூடாது, அவன் கதையை நீங்கள் முடிச்சே ஆகணும். அது மட்டும் கிடையாது, இந்த ஜனனி வேற பின்னாடியே போயிருக்கான், ஒருவேளை அவங்க 2 பேரையுமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க 2 பேர் கதையும் இத்தோட முடிச்சிருங்க. இதுக்கப்புறமா அவங்க இந்த வீட்டுக்குள்ள உயிரோட அவங்க வரவே கூடாது, அவங்க பணம் மட்டும்தான் வரணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா லக்ஷ்மண் அப்படின்னு பயங்கரமா வந்து கத்துறாரு. புரியுது தம்பி நீங்க சொல்றது, ஆனா அவனோட லொகேஷன் வந்து எனக்கு சரியா வந்து ட்ராக் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது லக்ஷ்மண், எனக்கு தெரியாது, நான் அடுத்து உங்களுக்கு 10 நிமிஷம் கழித்து திருப்பியும் ஃபோன் பண்ணுவேன், அப்போது நீங்கள் அவனோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணியாச்சுன்னு சொல்லணும், அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து ஃபோனை வச்சுடுறாரு. ஃபோனை வச்சனால அந்த ஆளுக்கு பயங்கரமான டென்ஷனாக இருக்குது. ஸோ எப்படியாவது வந்து இந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணி இன்றைக்கி அந்த சக்தி ஜனனி 2 பேரோட கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெறியில் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காரு. இதே சமயம் இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக வந்து அந்த லொக்கேஷனுக்கு வீக்கேவை அடைச்சி வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போய்கிட்டு இருக்காங்க. வீக்கே வந்து இப்போ கண்ணு முழிச்சு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ என்ன ஆக போகுது, அவங்க 2 பேரும் வீக்கேவை பார்த்து ராவணன் பற்றின உண்மையை கண்டுபிடிக்க போகிறாங்களா, அதுக்கு முன்னாடி ராவணன் இவங்களை என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது பெரிய ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.